அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம். நேத்திக்கு நம்ம பார்த்த விஷயம் வந்து காரணகுரு, காரியகுரு அப்படின்னு 2 குரு இருக்கிறதா பார்த்தோம். அதில் அவர் காரணகுருவாக அவர் உள்ளுக்குள்ளார இருக்கும்போது அவர் குரு தன்மையில் வேலை செய்கிறாரு. காரிய குருவாக மாறும்போது அவரே தான் உலகமாகவும் அந்த பிரதிபலிப்பாகவும் மாறி இருக்கிறாரு. அப்போது நாம் வெளியில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் அந்த மனதனுடைய பிரதிபலிப்பு தான். அவர் பிரதிபலிப்பாக மாறி உலகமாக ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும்போது, பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செய்யக்கூடிய அனுபவமாக அவர் மாறி இருக்கும்போது அவரே தான் காரிய குருவாக மாறுறாரு. அப்போ அவர் அந்த பிரதிபலிப்பு உண்டாகிறதுக்கு மூலமாக இருந்தது எது, காரணமாக இருந்தது எதுனா அவர் உள்ளுக்குள்ளார இருந்த அந்த களங்கம் இல்லாத தன்மை தான். அவர் எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக உள்ளே இருக்கும்போது, அந்த உள்ளே இருக்கும்போது களங்கமில்லாத தன்மையிலிருந்து தான் களங்கமுள்ள தன்மைங்கிறது உண்டாகுது. அப்போ இந்த களங்கமுள்ள தன்மையில் தான் நாம் பார்க்குறது, கேட்குறது, அறியறதுன்னு சொல்லக்கூடிய இந்த அனுபவங்கள்லாம் அனுபவிக்கிறோம். அதனால தான் இங்கே 2 தன்மையில் மனம் இருக்கிறதா சொல்லியிருந்தார். முதல் அத்தியாயத்தில் ஈஸ்வரனுக்கே 2 நிலைமைகளை பற்றி பேசியிருப்பார். ஒன்று களங்கமுள்ள தன்மை, இன்னொன்று களங்கமில்லாத தன்மை. அதாவது சகலத்துவம், நிஷ்கலத்துவம் அப்படின்னு 2 தன்மைகளை பற்றி பேசியிருந்தார். அதுக்கு அடுத்ததே அதை பிரம்மம் மாயைன்னு மாற்றுறாரு. அது ஈஸ்வரனுடைய 2 நிலைமைகளில் உள்ளே இருக்கிறது களங்கமில்லாத தன்மை பிரம்மம்னும், களங்கமுள்ள தன்மை மாயைன்னு பேசினார். இப்போ அது மனமாக வரும்போதும் அதே 2 தன்மை அங்கே அப்படி கண்டினியூட்டிவாக வருது. அவர் உள்ளே இருக்கும்போது காரிய குருவாக இருக்கும்போது நமக்கு வழி காமிக்கக்கூடிய ஒரு குருவாக அவர் இருக்கிறார். அதனால தான் அவர் அடங்கிய மனமே குரு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அவர் அடங்காமல் வெளியில் வரும்போது, அசைவோக அவர் வெளியில் வரும்போது அவர் காரியமாகிறார். இந்த உலகம்ங்கிற பிரதிபலிப்பை உண்டு பண்ணுறாரு. அதில் தான் என்ன நமக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை பிரதிபலிப்பாக நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாரு. அதனால தான் நமக்கு ஒரு கேள்வியை எழுப்பி அந்த கேள்விக்கான பதிலை தேட விட்டு, அந்த கேள்விக்கான பதில் சரியாக தப்பாங்கிறத சொல்லி நம்மளை வழிநடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை அவர் உண்டு பண்ணுறாரு. இப்போ இதெல்லாமே மனம் வெளியில் வர்றதுனால தான். அது அசையாமல் உள்ளாரே இருந்துருச்சுன்னா நமக்கு அந்த கேள்வி கேட்டு நம்மளுக்கு பதிலை கண்டுபிடிக்க அலைய விடுறது இந்த வேலையே இருக்காது. அங்கே கேள்விகளே தேவையில்லாமல் போயிடும். அவர் வந்து பதிலாகவே சொல்ல ஆரம்பிச்சிருவார். அதனால தான் அந்த ஆன்மீகத்தில் உயர்நிலை அடைந்தவங்களுக்கு கேள்விகள் வர்றது கிடையாது. அவங்க ஏன்னா நேரடியாக அந்த பதிலவே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அனுபவங்கிறது உள்ளுக்குள்ளாரே கிடச்சிருது. அவங்க கேள்வியை பிடிச்சிக்கிட்டு வெளியில் பதிலை தேடி அலையிற அந்த அவசியங்கிறது அவங்களுக்கு இல்லாமலே போயிடுது. அப்போ இதுதான் வந்து நேத்திக்கு நம்ம ஒரு பார்த்த விஷயம். இப்போ அவர் அடங்கிய ஒரு மனதோட அந்த குரு தன்மையில் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு இருப்பிடம் வேணும். அந்த இருப்பிடத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து அந்த மனம்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளில் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், என்னுடைய இருதயத்தில் இருக்குது. ஏன்னா நம்ம மனசாட்சியை தொட்டு காமிக்க சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், நம்முடைய மார்பு பகுதியை தொட்டு மனசாட்சிக்கு விரோதமாக நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனசாட்சியை தொட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அவருடைய நெஞ்சத்தை தான் நம்ம காமிக்கிறோம். அப்போது அந்த நெஞ்சு பகுதி தான் அந்த இருதயத்தினுடைய ஒரு ஸ்தானமாக நாம் வந்து நினச்சிட்ருக்குறோம். அங்கே தான் மனம் இருக்கிறதா நாம் நினைக்கிறோம். அதனால தான் மனதனுடைய இருப்பிடம் அப்படின்னாலே, நம்மளுடைய இருதயம் அப்படின்னாலே நம்மளுடைய நெஞ்சு பகுதிக்கு அந்த கவனமும் வர்றதுக்கு காரணம். இதில் ஒரு குழப்பம் இருக்குது. ஏன் அந்த நெஞ்சு பகுதியை நாம் அங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, அங்கே இதயம்னு ஒன்று இருக்குது. இதயம் வேறு, இருதயம் அப்படிங்கிறது வேறு. இந்த 2 வார்த்தையை தான் நாம் கன்ஃபியூஷன் ஆகிடுறோம். இருதயம் அப்படிங்கிறது அந்த இதயம் அல்ல. அது இதயம்ங்கிறது அது ஒரு உறுப்பு. அது வந்து அந்த காற்றை பம்ப் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. நாம் இருதயம் அப்படின்னு சொல்லி நினச்சாலே அது இதயத்தை தான் குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த அன்புக்கான ஒரு சிம்பலாக நம்ம வந்து ஹார்ட்டை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, அது இதயத்தை குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, அது இருதயம் தான் அன்புக்கான ஒரு சின்னம், இதயம் அல்ல அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த இதயம் அன்புக்கான ஒரு அறிகுறி அது அல்ல. இருதயம் அப்படிங்கிறது தான் அன்புக்கான ஒரு அறிகுறியாக நாம் பார்க்கணும். அந்த வார்த்தையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு குழப்பம் உண்டாகிறதுனால தான் மனதனுடைய இருப்பிடத்தை நாம் வந்து இதய பகுதியில், அந்த இதயம் இருக்கக்கூடிய மார்பு பகுதியில் நாம் இருக்கிறதா நாம் நினைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதனால் அந்த நெஞ்சுக்குழிங்கிறது வந்து ஒரு காலம் இருதயம் அல்ல அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். இதயம் அப்படின்னா அது மனதனுடைய இருப்பிடம் தானே. அப்போது மனம் இல்லைன்னா எந்த ஒரு சிருஷ்டியும் உண்டாகிறது கிடையாது. ஒரு பிறந்த குழந்தை பிரசவித்து வெளியில் வந்திருக்குது ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து பால் குடிக்கிறதும், அழுகிறதும், தூங்குறதும் இந்த வேலையெல்லாம் அது செஞ்சுட்டு தான் இருக்குது.
அப்போது அந்த குழந்தை அழுகும்போது உடனே நம்ம பால் கொடுக்குறோம், அது குடிச்சிட்டு சைலண்ட் ஆயிடுது. ஏன்னா அது ஏன் அழுதுச்சுன்னா பசி ஏற்பட்டிருக்கும், அதனால் அது அழுதுருக்கும். நம்ம பால் குடித்த உடனே இந்த பசி இல்லாமல் போயிருக்கும்போது அந்த அழுகைங்கிறது அங்கே இல்லாமல் போகுது. அப்போ அந்த குழந்தை வந்து தூங்கும்போது அது அழுகிறதோ பால் குடிக்கிறதோ இந்த மாதிரி வேலைகள் அதனால் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. முழிச்சிருந்தால் மட்டும்தான் அதுக்கு பசி இருக்கும், அதுக்கு தூக்கம் தேவைப்படுங்கிற ஒரு அவஸ்தை உண்டாகும். அதுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், தூங்க முடியாத அளவுக்கு உடனே அழுக ஆரம்பிச்சிடும், தூங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு பசி இருக்கும், வயிறு வலிக்கும், அப்போ அந்த பசியில் வந்து அதுக்கு ஒரு அழுகை உண்டாகும். அதனால் பால் குடிக்கிற அந்த விஷயம்லாம் இருக்கும். இதெல்லாமே தூங்கும்போது அந்த குழந்தைக்கு இருக்கிறது கிடையாது. அது பாட்டுக்கு ஆனந்தமாக அமைதியாக அது பாட்டு தூங்கிட்டு தான் இருக்குது. முழிச்சாதான் இந்த விஷயங்கள்லாம் அது அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. அப்போ தூங்கும்போது எந்த ஒரு ஸ்மரணை அப்படின்னு சொல்லுவாங்க, நினைவு, எந்த ஒரு உணர்வும் அங்கே இல்லாமல் போகுது. அப்போ அங்கே வந்து என்ன இல்லாமல் போகுது அப்படின்னா அந்த ஸ்மரணையை உண்டு பண்ணுறதுக்கு அங்கே ஒன்று இல்லாமல் போகுது. அப்போ அது என்ன இல்லாமல் போகுது அப்படின்னா சாமி சொல்கிறார், அங்கே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அங்கே ஒன்று இருக்குது, ஆனால் அது வேலை செய்யலை அப்படின்னு தான் சாமி சொல்கிறார். எப்படின்னா ஒரு பிணம்னு ஒன்று இருக்குது, அந்த பிணத்துக்கு ஜீவன் இல்லை. அப்போ அதுக்கு மனசும் அகங்காரமும் இந்த உலகமும் நான்கிற அவஸ்தையும் எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. அப்போ அந்த பிணத்தினுடைய நிலைமையும் நாம் தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமையும் ஒன்றா அப்படின்னா வேறு தான். ஆனால் அந்த அனுபவம் வந்து ஒன்றா இருக்கலாம். அதனாலேயும் ஒன்று உணர முடிய மாட்டேங்குது, இதனாலேயும் ஒன்று வெளி விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. ரெண்டுமே வெளி விஷயங்களை காண முடியலங்கிறதுனால இது ரெண்டும் ஒன்றுன்னு நாம் நினச்சிட முடியாது. அது உள்ளுக்குள்ளார நிறைய விஷயங்கள் அல்ல அந்த மாற்றங்கள்ங்கிறது இருக்கவே செய்யுது. அப்போது ஒரு ஜீவனுக்கு வெறும் ஜீவன் மட்டுமே இருக்குது தூங்குகிற சமயத்தில். அந்த செத்துப்போன சமயத்தில் அந்த ஜீவன் கூட இல்லாமல் இருக்குது. அப்படி இருந்தும் ஒரு விஷயத்தை கேட்கவோ பார்க்கவோ செய்யவோ முடிய மாட்டேங்குது. காரணம் என்னென்னா ஜீவனுக்கு பார்க்கவோ கேட்கவோ அறியவோ முடியாது. அதுக்கு அந்த தன்மை கிடையாது. எப்படின்னா இப்போ ஒரு ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இயங்கணுன்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும், அதுக்கு ஒரு பவர் வேணும், ஒரு எலக்ட்ரிக் பவர் அதுக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் அந்த போர்டில் வந்து அந்த மெக்கானிசத்தில் அந்த வேலையெல்லாம் செஞ்சு அந்த சாஃப்ட்வேர் உள்ளே இயங்கி அது வெளியில் நமக்கு டிஸ்பிளேயில் அது காமிக்கும், நாம் என்ன வேலை செய்கிறோம், நாம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத காமிக்குது. அப்போ அதுக்கு அந்த எலக்ட்ரிக் பவர் இல்லை அப்படின்னா அந்த ஃபோனுங்கிறது ஆஃப் ஆகி தான் இருக்கும். அந்த எலக்ட்ரிக் பவர் தான் ஜீவன்கிறது. அந்த எலக்ட்ரிக் பவர்னால் இந்த போர்டு என்ன செய்யுது, அது டிஸ்பிளேல எல்லாம் காமிக்குது அப்படின்னு எதையாவது உணர முடியுமானா முடியாது. ஆனால் இதெல்லாம் உணர்றதுக்கான சக்தியை அதனால் கொடுக்க முடியும். அப்படி தான் ஜீவன்கிறது இந்த மனம் இயங்கிறதுக்கும் அகங்காரம் இயங்கிறதுக்கும் சக்தியை கொடுக்குது. தன்னுடைய சக்தியை இழந்து தான் அது அந்த வேலையை செய்ய வைக்குது. அப்போது அந்த ஜீவன்கிற தன்மையில் ஒரு விஷயத்தை பார்க்கவோ கேட்கவோ அறியவோ முடியறது கிடையாது. ஆனால் இந்த தொழில் செய்கிறதுக்கு மனம் இருக்குதுன்னா அந்த மனதுக்கு சக்தியாக இருக்கக்கூடியதே அந்த ஜீவன் தான். அந்த ஜீவன் இல்லைன்னா அங்கே மனம்ங்கிறதே ஒன்று இல்லாமல் போயிடும். அங்கே ஜீவன்கிறது அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது வந்து இருக்குது. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறதுக்கும் அறியறதுக்கும் பார்க்குறதுக்கும் என்ன வேணும் அப்படின்னா மனம் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டாயிருக்கணும். அதனால தான் செத்ததுக்கப்புறம் சொர்க்கம் நரகம்லாம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் நம்மளை பயமுறுத்துறதுக்காக நாம் இங்கே ஒழுக்கமாக வாழணும், ஒரு வரைமுறையோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பயத்துக்காகவும் ஆசைக்காகவும் தான் இந்த சொர்க்கம் நரகத்தை வந்து சொல்லி வச்சாங்க. செத்ததுக்கப்புறம் நீ இவ்வளோ கொடுமை பண்ணினா நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு ஒரு பயமுறுத்துனா அவன் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை. இதே நீ நிறைய நல்லது காரியங்கள் செய்யணும், நீ நிறைய பேர்த்துக்கு நல்லது செஞ்சு அவங்களுக்கு ஒரு உபகாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசையை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக தான் சொர்க்கம் இருக்குது, அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இதெல்லாம் செஞ்சினா உனக்கு அது கிடைக்கும், அதனால் நல்லது செய்ய அப்படின்னு நல்லது செய்கிறதுக்காக தூண்டணும். அதுக்காக ஒரு ஆசையை உண்டு பண்ணணும். அந்த ஆசை தான் சொர்க்கம்ங்கிறது. நீ கெட்டது செய்யக்கூடாது, அதை தடுக்க வைக்கணும். நீ செய்யணுங்கிற அந்த நினைப்பே உனக்குள்ளார வரக்கூடாது. அதுக்காக ஒரு பயம் உண்டாக்கணும். அந்த பயம்தான் நரகம்ங்கிறது. அப்போ இது ரெண்டுமே உண்மை அல்ல. நீங்கள் சரியாக நடந்துக்கணுன்னா இந்த ரெண்டு விஷயத்த சொன்னால் தான் நீங்கள் நடந்துக்குவீங்க அப்படின்னா அது அவங்க சொல்ல வேண்டிய அவஸ்தைங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்காக தான் சொல்லி வச்சுருக்குறாங்க. நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழணும், எந்த வரைமுறையில் வாழணுங்கிறத தீர்மானித்து, இந்த தீர்மானம் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா கலவரம் வரக்கூடாது, கலகம் உண்டாகக்கூடாது, கூட எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழணும், ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வரைமுறையை வந்து வகுத்து கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள். அப்போ இது வந்து உலகத்தில் வாழ்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக தான் அவங்க இந்த சொர்க்கம் நரகத்தெல்லாம் வச்சு ஒரு ஆசையை காமிக்கிறதும் ஒரு பயத்தை உண்டாக்குறதுமா ஒரு விஷயத்தை வச்சுருக்குறாங்க. ஆனால் நமக்கு ஆன்மீகமாக இருக்கக்கூடிய நமக்கு வெளியில் எந்த வேலையுமே கிடையாது.
இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த வரைமுறையெல்லாம் நமக்கு செல்லுபடி ஆகாது. நம்மளுடைய வரைமுறையெல்லாம் எங்கே இருக்குது, நம்மளுடைய சட்டத்திட்டம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளார போகிறதுக்கான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எந்த விவகாரமும் அவசியம் இல்லாதது தான். வெளியில் இருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் அவசியம் இல்லாதது தான். வெளியில் சொல்லப்பட்ட எல்லா வரைமுறைகளும் அவசியம் இல்லாதது தான். ஏன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த வரைமுறை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வெளியில் இருக்கிற எல்லா வரைமுறையும் அது ரொம்ப பேசிக். அந்த பேசிக்கான வரைமுறை அவசியம் இல்லாமல் போயிடும். ஏன்னா கடவுளினுடைய சட்டத்திட்டம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்குது. இது மனிதர்கள் நியமித்த சட்டத்திட்டம் தான் வெளியில் இருக்குது. அதனால் கடவுள் நியமித்த சட்டத்திட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மனிதர் நியமித்த சட்டத்திட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது எல்லாமே அதுக்குள்ளார வந்துடும். நீங்கள் வெளியில் வந்தால் தான் கெட்டது செய்வீங்க அப்படின்னு சொல்லி சாமி சொல்லுவார். நீங்கள் வெளியிலே வராதுன்னு சொல்லிட்டாரு. அப்போது நீ இங்கே வந்து இப்படி தான் வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்னு ஒரு வர்ணனை அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னா இது ரெண்டுமே அங்கே நடக்காமல் போயிடும். அப்போ அந்த கடவுளுடைய சட்டத்திட்டத்தில் அந்த ரெண்டுமே அவசியம் இல்லாதது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமாக அது மாறிடுது. அப்போது அந்த மனம்ங்கிறது தான் நமக்கு பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அறியறதுக்குமான ஒரு விஷயமா இருக்குது. அது உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் அந்த மனம்ங்கிறது இயங்குது. செத்து போயிட்டால் மனம் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த வெளியில் போன ஜீவனால் எதையும் பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியறது கிடையாது. அப்புறம் எப்படி அது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போய் கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சோ இன்பங்களை அனுபவிச்சோ அது அடுத்த இதுக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு கிளியராக தெரியும். அப்படி அல்ல, அது அதுக்காக சொல்லலை அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த மனம்ங்கிறது தான் இதை செய்யுதுங்கிறதுனால தான் ஜீவன் என்ன பண்ணுது, நம்மளால் இதை பார்க்க முடியாது. அப்போ நமக்கு இதை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மனம்னு ஒன்று வேணும், ஒரு சக்தியினுடைய சலனங்கிறது வேணுங்கிறதுக்காக தான் ஜீவன் மனசை உற்பத்தி பண்ணி அந்த மனம் மூலமாக வெளி விஷயங்களை பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செஞ்சிட்ருக்குது. அது ஜீவனாலே முடியும் அப்படின்னா அங்கே மனம்னு ஒன்று வர வேண்டிய அவசியமே கிடையாது. அது மனதை உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜீவனே பார்த்துக்கிட்டு கேட்டுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடும். அது வெறும் மனம் மட்டுமே இருந்தால் அது நடந்துருமானா அதுவும் இல்லை. அதுக்கு உடம்பு வேணும். அந்த உடம்பு இருந்தால் தான் அந்த உடம்பு மூலமாக தான் உணர்ச்சிகளை அது வந்து அனுபவப்படுது. கண்கள் இருந்தால் தான் அதனால் பார்க்க முடியும். கண் ஏதாவது ஃபால்ட் ஆகி போச்சுன்னா அதுவும் தெரியாது. காது சரியாக இருந்தால் தான் மனதுனால் கேட்க முடியும். காதில் ஏதாவது ஃபால்ட் ஆகி போச்சுன்னா அதுவும் முடியாது. அப்போது மனம் இயங்கணுன்னா கூட அதுக்கு உடம்புனுடைய ஒத்துழைப்புங்கிறதும் ஒன்று அவசியப்படுது. அதுதான் அகங்காரங்கிறது. அப்போ மனம் மட்டுமே இருந்துட்டு இங்கே எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது. அதுக்கு அகங்காரம்னு ஒன்று வேணும். அதனால தான் ஈஸ்வரன் அகங்காரத்தையும் சேர்த்து படைச்சி வச்சுருக்கிறார். அப்போது அந்த ஜீவன் உணர்றதுக்கான 2 ஆயுதங்களாக மனசையும் அகங்காரத்தையும் அவர் உண்டு பண்ணி வச்சுருக்கிறார். இந்த மூன்றினுடைய ஒத்துழைப்போடு தான் இங்கே இந்த வேலைகள் நடந்துகிட்ருக்குது. நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு ஃபோனுக்கு பேட்டரியாக ஜீவன் இருக்குது அப்படின்னா இந்த ஃபோனோட ஹார்ட்வேர் தான் அகங்காரங்கிறது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் தான் மனம்ங்கிறது. அந்த கரண்ட்டு இந்த 2க்குமே தேவைப்படுது. அது சாஃப்ட்வேர் இயங்கணுன்னா ஹார்ட்வேருக்கு வந்து சக்தி ஊட்டத்தை கொடுத்தாகணும். அப்படி தான் ஜீவன் இந்த உடம்புக்கு தன்னுடைய சக்தியை செலவு பண்ணி ஒரு எலக்ட்ரிக் பவரை கொடுக்குது. அதில் அந்த மனம்ங்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. நாம் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தில் அதை கவனிச்சிட்ருக்குறோம். நமக்கு படம் மாதிரி இங்கே வந்து தெரிஞ்சிட்ருக்குது. அப்போ இந்த டிஸ்பிளே வெளியில் உலகம்ங்கிற அந்த டிஸ்பிளே தெரியணும், அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா அதுக்கு மனம்ங்கிற சாஃப்ட்வேர் வேணும். இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் அந்த ஸ்பேர் பார்ட்ஸு, மதர் போர்டு, மற்ற சிப் செட்டு, இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வேணும். அது உடம்பாக இருக்குது, அது அகங்காரமாக இருக்குது. அதுக்கு ஜீவன்கிற பேட்டரிங்கிறது ஒன்று அவசியமாக தேவைப்படுது. இப்படி தான் இந்த சிஸ்டமேட்டிக்கை வந்து கடவுள் வந்து உண்டு பண்ணி வச்சுருக்கிறாரு. அப்போ அந்த மனம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து வெளியில் வந்தால் தான் பார்க்கவோ கேட்கவோ அறியவோ முடியும். அந்த சாஃப்ட்வேரில் ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சு, அது வேலை செய்யலை அப்படின்னா வெறும் ஹார்ட்வேர் இயங்கும், அது பேட்டரி கொடுத்துட்டே இருக்கும், ஆனால் டிஸ்பிளேயில் ஒன்றுமே தெரியாது. அப்போ மனம் தான் எதை காமிக்கணும், தான் எதை அனுபவப்படணுங்கிறத அதை டிஸ்பிளேயில் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற அந்த சாஃப்ட்வேராக அந்த மனம்ங்கிறது அங்கே வேலை செஞ்சிட்ருக்கு. அப்போது அந்த தூக்க சமயத்தில் அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை வந்து வெளியில் தன்னுடைய சக்தியை பிரதிபலிக்காமல், அந்த உலகங்கிற டிஸ்பிளேயில் பிரதிபலிக்காமல் உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்குது. அதனால் நமக்கு எதுவுமே தெரியறது கிடையாது. அப்போ அந்த ஜீவன்கிறது அங்கே பவர் கொடுக்கலனாலும் அங்கே மனம்ங்கிறது இருக்காது. சாஃப்ட்வேர் வேலை செய்யாது, ஹார்ட்வேர் வேலை செய்யாது, டிஸ்பிளே தெரியாது. அப்போ அங்கே ஜீவன் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது ஜீவன்கிறது இல்லைன்னா மனம்ங்கிறது உண்டாகிறது கிடையாது. அப்போ மனம் எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னா ஜீவன்லேருந்து தான் உண்டாச்சு. அந்த ஜீவன் தான் அதை உற்பத்தி பண்ணுச்சு. அதுதான் மூல காரணமாக இருக்குது. அந்த ஜீவன்கிறது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா பிணத்தை நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. அந்த பிணத்தினால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா?
நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, அக்கறை இது எல்லாமே நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். உயிர் என்னை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா, நான் ஒரு 50 லட்சம் ரூபா செலவு பண்ணி கட்டி வச்சுருக்கிற ஒரு வீட்டில், என்னுடைய பேரில் ரெஜிஸ்டர் பண்ண வீட்டில், இந்த சட்டம் வந்து அது உன்னுடைய சொத்து, உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, நீ பார்த்து உன்னுடைய குழந்தைய கூட நீ இதை விட்டு வெளியில் போன்னு சொன்னால் கூட அவங்க போய் தான் ஆகணுங்கிற அளவுக்கு சட்டம் என் கூட இருக்கும். எப்போ வரைக்கும்னா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த உரிமைங்கிறது எனக்கு இருக்கும். அதனுடைய எல்லா பிரதிபலனையும் என்னால் அனுபவிச்சுக்க முடியும். நான் செத்து போயிட்டேன்னா அதே கவர்மெண்ட்டு ஏன் செத்து ஒரு நாளாக இன்னும் வச்சுருக்கிறீங்க, டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுவே வந்து சொல்லும். அப்போது அந்த பேர் என் பேரில் இருக்கலாம், அந்த வீட்டினுடைய பெயர் என் பேரில் இருக்கலாம். ஆனால் நான் உயிர் இல்லை அப்படின்னா நாங்கள் இருக்கிறதுக்கே எனக்கு அருகதை இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதுவரை நாள் வரைக்கும் அந்த உரிமைங்கிறது யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஜீவன்கிட்ட தான் இருந்தது. அதனால தான் ஜீவன் போனதுமே நம்மளையும் சேர்த்து துரத்திடுறாங்க. ஜீவன் இருக்கிற வரைக்கும் எல்லா உரிமைகளும் நமக்கு கிடைக்கிது. இதே தான் நம்ம குடும்பத்தில் நம்ம மேலே வச்சுருக்கிற அக்கறையும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சின்னதாக சளி பிடிச்சா கூட ஏதாவது சுக்கு காப்பி வச்சு தரட்டுமா, ஏதோ த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் அக்கறை எடுத்துக்கலாம் அவங்களால. ஆனால் செத்து போயிட்டோம் அப்படின்னா என் மேலே எவ்வளோ தான் பிரியம் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும், அடுத்த ஒரு நாளில் அவங்களுக்கு பிரியம் இருந்தாலும் இல்லைனாலும் அதை டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும். அங்கே வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அந்த அக்கறையும் என் மேலே காமிச்சிட்டு வந்து என் மேலே நான் நினச்சிட்ருக்கிறேன். ஆனால் அது என் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த அக்கறையும். எனக்கு அந்த அக்கறையை எனக்கு காமிச்சு கொடுத்தது, நான் அனுபவப்படுறதுக்கு காரணமாக இருந்தது என்னுடைய ஜீவன் தான். அப்போ அந்த ஜீவன் மேலே தான் இவங்க எல்லோரும் அக்கறையை காமிக்கிறாங்க. அந்த மதிப்பையும் இவங்க அதுக்காக தான் கொடுக்குறாங்க. அந்த உரிமையையும் இவங்க அந்த ஜீவனுக்கு தான் கொடுக்குறாங்க. அதை நான் சரியாக புரிஞ்சுக்காமல் நான்கிற அகங்காரத்துக்கு தான் இத்தனை மதிப்பும் அக்கறையும் உரிமையும் கிடைக்குதுன்னு நான் நினச்சிட்டு கடைசியில் ஜீவன் போனதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்காம போயிடுது. அப்போ அந்த மனம்ங்கிறது எங்கே உண்டாயிருக்குது அப்படின்னா ஜீவனில் இருந்து தான். அதனால தான் ஜீவன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம். அப்போ தூங்கும்போது அந்த ஜீவனில் மனசு கரைஞ்சு போயிடுதுன்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. அந்த மனம்ங்கிறது ஜீவனில் கரைஞ்சு போகும்போது அது தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை, களங்கம் இல்லாமல் அது வெறும் ஜீவன் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமை. இதே ஜீவன் ஈஸ்வரில் இதே மாதிரி கரைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் ஜீவேஸ்வர ஐக்கியம், அதுதான் மோட்சம்னு சொல்லக்கூடியது. இப்போது மனசு ஜீவனில் கரைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் தூக்கம். அந்த ஜீவன் ஈஸ்வரில் கரைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் சமாதி. அது அடுத்த ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். அப்படி தான் வந்து இங்கே கடவுள் வந்து அந்த சிஸ்டமேட்டிக்கை வந்து வச்சுருக்கிறார். ஏன் வந்து அந்த ஜீவனில் மட்டுமே அது கரையுது மனசு, வேறு எதுலேயும் ஏன் கரைய மாட்டேங்குது? ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன், ஒரு படம் பார்க்குறேன், அந்த படத்தை பார்த்துட்டு இருக்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்குது. ஆனால் இடையில வந்து பார்த்திங்கன்னா என் மனசு வேறு எங்கேயோ போயிட்டு வந்துடுது. ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சின்னா வெளியில் போயிட்டு வந்துடுது. அவனை பார்க்கணுமே, அவனுக்கு ஃபோன் பண்ணணும், இந்த படம் முடிஞ்சவொடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு உள்ளார வருது. அப்போ ஏன் இது நல்ல விஷயந்தான், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பண்ணிகிட்ருக்குறோம், மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் பண்ணுறோம், அதுலேயும் ஒரு சின்ன கேப் கிடச்சுன்னா அது வெளியில் ஓடிடுது. அங்கே ஒரு இடத்துல அதனால் நிற்க முடிய மாட்டேங்குது. அப்போ அது தூங்கும்போது மட்டும் எப்படி அது 8 மணி நேரம் அமைதியாக ஒரே இடத்துல உட்காருது? பகல் நேரத்தில் அதனால் ஒரு 8 செகண்டு கூட, ஒரு 8 நிமிஷம் கூட அதனால் ஒரே இடத்துல சும்மா உட்கார முடிய மாட்டேங்குது. வேறு எங்கெங்கேயோ தாவி தாவி போயிட்டே இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் தூக்க சமயத்தில் ஜீவனில் மட்டும் மனசு ஸ்டெடியாக எந்த ஒரு சலனமும் இல்லாமல் எங்கேயுமே தாவி போகாமல் ஒரே இடத்துல அமைதியாக உட்காருது? ஏன் விழிச்சிருச்சுன்னா எந்த ஒரு விஷயத்து மேலேயும் அது போய் இதே மாதிரி உட்கார முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. இதுதான் அந்த 2 வித்தியாசம். தூங்கும்போது மனசு அடங்கிடுது, தூங்காதப்போ மனசு அடங்கிறதே கிடையாது, ஒரு இடத்துல நிற்கிறதே கிடையாது. இதுக்கு ஏன் வித்தியாசம் அப்படிங்கிறத கேள்விக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த மனசை எங்கே வச்சு அடக்க முடியும்? இந்த அடங்கிய மனமே குருன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அவர் அடங்குற தன்மையில் இருந்தால் தான் நம்ம அவர்கிட்ட போய் ஈஸ்வரனுக்கு நான் பார்க்கணும், அவன் வழியை காமின்னு அவர்கிட்ட கேட்க முடியும். அப்போ அவர் எங்கே இருந்தால் அடங்குறாரு? ஜீவனில் இருந்தால் மட்டும்தான் அடங்குறாரு தூக்க சமயத்தில். அப்போ ஜீவன்லேருந்து வெளியில் வந்துட்டாருன்னா அவர் அடங்கிறது கிடையாது. அப்போ ஜீவனில் மட்டுமே அடங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் பகல் நேரத்துலையும் நாம் அந்த காரணத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அவரை பகல் நேரத்தில் கூடவும் அடக்கி வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் சாமி இங்கே சொல்கிற விஷயம். அதுக்கு அந்த மனசு ஏன் ஜீவனில் அடங்குது அப்படிங்கிற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காரணம் தெரிஞ்சால் தான் நாம் அந்த மனசு எப்படி அடங்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த முடியுங்கிறத சாமி வந்து சொல்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். நீங்கள்
உப்பு இருக்குது, தண்ணி இருக்குது. இந்த உப்பை கொண்டு போய் தண்ணியில் போட்டோம்னா கரைஞ்சி போயிடுது. எப்படி மனசு ஜீவனில் விழுந்த உடனே அது கரைஞ்சி போயிடுதோ, மனம்ங்கிற ஒன்றே இல்லாமல் போகுதோ, அந்த மாதிரி இந்த உப்புங்கிறது மனசுன்னு வச்சுக்கோங்க, ஜீவன்கிறது தண்ணீர்னு வச்சுக்கோங்க. அந்த உப்பை போட்ட உடனே தண்ணி மட்டும்தான் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா அந்த உப்பு இல்லாமல் போயிடுது, கரைஞ்சி போயிடுது. அந்த கரையிற தன்மைங்கிறது அந்த உப்புக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் அதை வேறு எங்கேயாவது வச்சு வேறு ஏதாவது பொருளோடு சேர்த்துட்டிங்கன்னா அது கரையிறது கிடையாது. தண்ணீரில் மட்டுமே தான் கரையுது. ஏன் கரையுது அப்படிங்கிறத நீங்கள் ஆலோசனை செஞ்சு அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கே மனசு ஏன் ஜீவனில் கரையுதுங்கிறத உண்மையும் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் அப்படின்னு சாமி சொல்கிறார். ஏன் அப்படின்னா அந்த உப்புனுடைய உற்பத்தி அந்த தண்ணீரில் இருந்து தான். ஒரு கடல் தண்ணியிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு பாத்தி கட்டி அதில் தண்ணியை போட்டு அந்த சன்லைட்லேயே அதை சுட வைக்கிறோம். அது ஆவியாகி தண்ணியெல்லாம் மேலே போயிடுது. அந்த தண்ணிக்குள்ளார நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஒளிஞ்சிருக்கக்கூடிய படிமண், அந்த அந்த உப்பு அது மட்டும் கடைசியாக கீழே அப்படியே நிற்கும். தண்ணியெல்லாம் வெளியில் ஆவியாகி போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய உப்பு மட்டும் அதில் ஆவியாகாமல் அமைதியாக பேசாமல் இருக்கும். அந்த உப்பை எடுத்துகிட்டு போய் ஃபில்ட்ரேஷன்லாம் பண்ணி அதை சால்ட்டாக நமக்கு பேக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது அந்த உப்புனுடைய உற்பத்திங்கிறது தண்ணீரில் இருந்து தான். அந்த ஒரே காரணம் தான் இந்த உப்பு தண்ணீரில் கரையிறதுக்கும்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. அப்போது ஒரு பொருளுடைய உற்பத்தி எங்கேயோ அங்கே தான் அதனால் கரைய முடியும், லயிக்க முடியும், அழிய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது எங்கே உற்பத்தி ஆச்சோ அங்கே தான் அழியும். அது எங்கேருந்து வந்துச்சோ அங்கே தான் அது போய் சேரும். இதுதான் அந்த தத்துவம். இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மனசை ஈஸியாக நம்ம அடக்கிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ அதனால தான் மனதனுடைய உற்பத்தி ஜீவன்லன்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தோம். ஜீவனில் இருந்து தான் மனசு உற்பத்தி ஆச்சுன்னு. அப்போது தூக்க சமயத்தில் அது ஜீவனில் கரையிறதுனால தான் அது அமைதியாக உட்காந்துட்ருக்கு பேசாமல். அது அந்த ஜீவன் இல்லாமல் வேறு இதுலையாவது தலையிட்டுச்சு, வேறு இதுலையாவது பந்தப்பட்டுச்சு அப்படின்னா அது அந்த அடங்கிறதுங்கிற நிலைமையே இல்லை. அது கரையிறது கிடையாது, லயிக்கிறது கிடையாது, அந்த மனம்ங்கிறது இல்லாமல் போகிறது கிடையாது. அப்போது தன்னுடைய ஜீவனாக இருக்கக்கூடிய, தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய ஜீவனில் போய் மனம் லயிக்கும் போது அந்த மனம்ங்கிறது இல்லாமல் போயிடுது, அங்கே மனம்ங்கிறதே தெரியாமல் போயிடுது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். ஏன்னா அது ஜீவனில் லயிச்சு வெறும் ஜீவ ரூபம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலமையில தான் அது தூக்க சமயத்தில் இருக்குது. அதனால தான் அந்த உப்பு தண்ணீரில் எப்படி கரையுதோ அதே மாதிரி மனசுங்கிறதும் அந்த ஜீவனில் கரைஞ்சி போயிடுது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அதே மாதிரி இப்போ இந்த குழந்தைக்கு வருவோம். இந்த குழந்தை பால் குடிக்குது. நம்ம தூக்கம் விழித்து வெளியில் வரும்போது அழுகுது, பால் குடிக்குது, அப்புறம் மறுபடியும் படுத்து தூங்கிடுது. தன்னுடைய தேவை நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா தூங்கிடுது. ஆனால் தூக்க சமயத்தில் இதுக்கு இந்த பால் குடிக்கிறதோ அழுகிறதோ எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இருக்குது. காரணம் மனம்ங்கிறது வெளிப்படாமல் இருக்கிறதுனால. அது மனம் வெளிப்பட்டுருச்சுன்னா இந்த எல்லா அவஸ்தைகளும் அதனால் அனுபவிக்க முடியும். தூக்கிற சமயத்தில் பசியே இருந்தாலும் அதுக்கு தெரியாதில்லை. ஏன்னா பகல் நேரத்தில் 3 நேரமும் பசிக்குது, ராத்திரி நேரம் நமக்கு பசியே இருக்காதான்னா இருந்தாலும் நமக்கு தெரியாது அது. ஏன்னா அதை உணர்றதுக்கு அங்கே மனம் கிடையாது. மனம் தான் நமக்கு அந்த உணர்ச்சிகளை நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் அந்த உணர்வை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு பாரு இங்கே பசிக்குது, இங்கே வலிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். நம்ம காலில் ஒரு புண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பகல் நேரம் ஃபுல்லாக வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது கால் அசைச்சா வலிக்கும், ஏதாவது காலில் தொட்டுருச்சுன்னா வலிக்கும். இப்படி அந்த ஒரு அவஸ்தையை நம்மளால் அனுபவிக்கவே முடியாது. என்னடா இப்படி வலிக்குது, எப்படிடா தூங்குறது அப்படின்னு நாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் தூக்க சமயத்தில் ஏதோ ஒரு வகையிலேயே நமக்கு ஒரு தூக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த தூக்க சமயத்தில் அந்த காலை நம்ம அப்படி அசைப்போம், இப்படி அசைப்போம், என்னென்னமோ பண்ணுவோம். அப்போ நமக்கு வலி இருக்காதா அப்படின்னு கேட்டால் வலி இருக்கவே செய்யும். ஏன்னா அந்த காயம் ஆடுற வரைக்கும் வலிங்கிறது இருக்கவே செய்யும். அது உடம்புனுடைய இயல்பு. ஏன் அது வலிக்குதுன்னா இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, இதை கவனின்னு சொல்கிறதுக்கு. நம்ம கவனத்தை அந்த காயத்து மேலே திருப்புறதுக்கு தான் அந்த வலி அப்படிங்கிற உணர்வை இந்த உடம்பு வச்சுருக்குது. அங்கே வலிச்சிச்சுன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. அந்த ஒரு வேளை வலியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பிளட்டு லீக்கேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. அந்த ரத்தத்தை நீங்கள் கட்டக்கூட மாட்டீங்க, அது பாட்டுக்கு வெளியில் வேஸ்டேஜ் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த ரத்தம் உறையிற வரைக்கும் அந்த ரத்தம் வெளியில் போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே ஒரு அடிபட்டுருக்குது, இங்கே ஒரு கவனத்தை வை, இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது பாரு அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாஷையாக தான் அந்த வலிங்கிற ஒரு விஷயத்தை உடம்பு வச்சுருக்குது. அது ராத்திரி நேரத்தில் சொல்லாதான்னு கேட்டால் அது ராத்திரி நேரம் சொல்லு தான் செய்யும். ஏன்னா அது உடம்புனுடைய பாஷை. அது அந்த காயம் மாறுற வரைக்கும் அது வலிங்கிறது அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதை கவனின்னு சொல்லிகிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த வலியை உணர்றதுக்கு அங்கே மனம்ங்கிறது தூக்க சமயத்தில் வெளியில் இல்லை, அது ஜீவனில் போய் லயிச்சு இருக்குது.
அதனால் அந்த வலிங்கிறது நமக்கு தெரியறது கிடையாது. ஆனால் முழிச்ச உடனே பாருங்கள், உடனே வலிய ஆரம்பிச்சிடும். காலையில் எந்திரிச்ச உடனே வலிக்கு அங்கங்கே எங்கெல்லாம் அடி வாங்குச்சோ அங்கெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கால்லையோ கையிலையோ கொப்பளம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொட்டாலே வலிச்சுட்டே இருக்கும். அது வீங்கிட்டே வரும், கொப்பளமாக வீங்கிட்டே வரும், தொட்டாலே வலிக்கும், சுள்ளுன்னு வலிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம தூக்க சமயத்தில் அங்கே இங்கேன்னு கையை நீட்டி கையை ஆட்டி படுக்கும்போது எங்கேயாவது பட்டு அந்த கொப்பளம் உடஞ்சி கூட போயிடும். பகலில் தொடும்போதே வலித்த ஒரு கொப்பளம் ராத்திரியில் அது உடஞ்சே போயிருக்கும் எங்கேயாவது அடிபட்டு. அப்போ கூட நமக்கு அந்த வலியை உணர்றதுக்கான ஒரு விஷயம் இருந்திருக்காது. ஏன்னா மனம்ங்கிறது உள்ளுக்குள்ளார லயிச்சிருக்குது. அப்போது இந்த எல்லா உணர்ச்சிகளும் எல்லா அறிவும் இந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது வெளியில் வரலைன்னா நம்மளால் எதையுமே அனுபவிக்கவோ உணரவோ வெளி விஷயங்கள்லாம் முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால தான் அந்த குழந்தை அந்த மனம்ங்கிற இல்லாத சூழ்நிலையில் அது பசிக்கிறதோ அழுகிறதோ அந்த தூக்கத்துக்காக வேண்டி ஏங்கிறதோ இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அது செய்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு மனம்ங்கிறது உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்குது. ஆனால் முழிச்சிருச்சுன்னா அது அளவும் பால் குடிக்கவும் எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மனம்ங்கிறது வெளிப்பாடு. சரி, இப்போ அந்த குழந்தை பால் குடிக்குது, ஏன் குடிக்குதுன்னு அதுக்கு தெரியுமா? இந்த பால் இத்தனை நேரம் அழுதோம், பால் குடித்தோம், இப்போ பால் குடித்த உடனே அந்த பசிங்கிறது இல்லாமல் போச்சு. ஆனால் அந்த அழுகிறதுக்கான காரணமே அங்கே இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தெரியாது. ஏன்னா அது தெரியணும்னா அந்த குழந்தைக்கு புத்தி வேணும். ஏன் பசிக்குதுன்னு அதுக்கு முதல்ல தெரியணும். அந்த பசியை போக்குறது எப்படின்னு அதுக்கு தெரியணும். இந்த காரணமெல்லாம் அது தேடி கண்டுபிடிச்சிருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம அழுதோம், பசி இருந்துச்சு, அழுதோம், பால் குடித்தோம், பசி நிவர்த்தி ஆகிடுச்சு, இப்போ அழுக வரல அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கும். அப்போ அது புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு புத்தின்னு ஒன்று வேணும். அப்போ அதுக்கு அந்த புத்திங்கிறது இல்லை அப்படின்னா அதனால் அதை யோசிக்க முடியாது. அந்த ஏற்கனவே ஸ்டோரேஜில் அது இருக்கணும். இப்போ பசி அப்படிங்கிற அந்த ஸ்டோரேஜில் இருக்கணும். அதுக்கு பேர் சிந்தனைன்னு அர்த்தம். அதை யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஒரு விஷயத்தை மறந்து போச்சுன்னா உள்ளே போய் யோசிக்கிறோம், சிந்தனை அது. அந்த சிந்திக்கிற தன்மைங்கிறது அந்த மனசுலேருந்து தான் உண்டாகுது. ஆனால் மனசு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு சிந்திக்க முடியறது கிடையாது. நாம் எல்லோரும் நினைப்போம் சிந்திக்கிறது மனசு தான் அப்படின்ட்டு. அது உண்மை தான். ஆனால் அந்த குழந்தைக்கு மனம் இருக்குதே, அது வெளியில் உலகத்தை பார்க்குதே, அம்மா அப்பான்னு சொல்லுதே. ஆனால் அதுக்கு ஏன் சிந்திக்க முடியல அப்படின்னா அதுக்கு முன்னமே நாம் கற்பிச்சிருக்கணும். இதுதான் பசி, இதுதான் சாப்பாடு, இது சாப்பிட்டீங்கன்னா உனக்கு இது நிவர்த்தி ஆயிரும் அப்படிங்கிறத முன்னமே நாம் சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படி சொல்லி கொடுத்த விஷயம் அது புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரேஜில் அந்த டேட்டா சேவ் ஆகிருக்கணும். அப்போ தான் அந்த அனுபவம் வரும்போது உடனே அந்த டேட்டாவிலேருந்து அதை எடுத்து பசி வந்துருச்சு, ஏற்கனவே டேட்டாவில் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அது புரிஞ்சுக்க முடியும். இந்த எந்திரன் படத்தில் இந்த ரோபோட்டிக் அந்த கேரக்டருக்கு நிறைய விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ இந்த ராகம் பாடு அப்படின்னா அந்த ராகத்தை அது பாடும். ஏன்னா அதுக்கு காரணம் அந்த ஸ்டோரேஜ் தான். அங்கே ஏற்கனவே அதை ஸ்டோர் பண்ணி இந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. உடனே அந்த ரோபோ பாடும். அப்படியான ரோபோ தான் நம்மளுடைய புத்தின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இந்த மாதிரி நாம் கற்றுக்கிற விஷயங்கள், நமக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயம், நாம் உலகத்தில் படித்து புரிஞ்சுக்கிற விஷயம், தெரிஞ்சு புரிஞ்சுக்கிற விஷயம், அனுபவப்பட்டு புரிஞ்சுக்கிற விஷயம், இது எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. அது இந்த புத்தியில். அது அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி அந்த ஸ்டோரேஜை அந்த டேட்டாவை அதை கலெக்ட் பண்ணுற வேலையை யார் செய்கிறாங்க அப்படின்னா புத்தி தான் செய்யுது. அதனால தான் அந்த குழந்தைக்கு மனமே இருந்தாலும் கூட ஏன் பால் குடிக்கிறோம், குடித்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஏன் இந்த அழுகை நின்றுச்சுன்னு எந்த அறிவும் அதுக்கு தெரியறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி இல்லை. ஏன்னா புத்தி இன்னும் அதுக்கு பூர்த்தி ஆகலைன்னு அர்த்தம். அதுக்கு எப்போ புத்தி பூர்த்தி ஆகுதோ அப்போ எல்லாமே யாரும் சொல்லித்தர வேண்டியது, அதுவே அந்த ஸ்டோரேஜிலேருந்து எடுத்து அந்த மனசுங்கிறது அதை புரிஞ்சுக்கும். அப்போ அந்த புத்திங்கிறது இல்லைன்னா நம்மளால் எதையுமே சிந்திக்க முடியாது. ஏன்னா அந்த சிந்தனைங்கிறது அந்த டேட்டா தான். அது ஏற்கனவே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டேட்டாவை தான் நம்ம சிந்திச்சுட்டே இருக்கிறோம். அதுதான் நமக்கு சிந்தனையாக வெளிப்படுது. அப்போது அந்த சிந்திக்கிறதுக்கு புத்திங்கிறது அவசியமாக வேணும். அந்த புத்தி பூர்த்தி நிலை அடைஞ்சால் தான் அந்த குழந்தைக்கு பார்த்த உடனே இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். இது காரு தான், இது வீடு தான், இது அம்மா, இது அப்பாங்கிறத அது எப்படி சொல்லுதுன்னா அந்த புத்தியில் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால தான். அப்போ நம்ம சிந்திக்கும் போது இருக்கக்கூடிய அந்த நிலைமை அது புத்தி ஆகுதுன்னு சாமி சொல்கிறார். புத்தினால தான் சிந்திச்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ இந்த புத்தி என்ன பண்ணுதுன்னா பல காரியங்களை பற்றி சிந்திக்கிறதும் அந்த சிந்திக்கிறதுக்கான காரியங்களை கொண்டு போய் சேகரித்து வைக்கிறதும் எங்கே அப்படிங்கிறத நாம் கவனித்து பார்த்தோம்னா அந்த இருதயம் எங்கே இருக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுங்கிறத சாமி சொல்கிறார். அது எங்கே வைக்குது? மனசுக்குள்ளார தான் வைக்குது. ஏன்னா மனசில் தான் அந்த டேட்டா வச்சுருக்குது.
அந்த மனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் அந்த ஸ்டோரேஜை கொண்டு போய் அதை வச்சுருக்குது. அப்போ எல்லா காரியங்களை பற்றியும் சிந்திக்கிறதுக்கும் அதை பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டோரேஜாக அந்த மனம்ங்கிற ஒரு இடம் தான் இருக்குது. அந்த மனதனுடைய இடம் தான் இருக்குது. அந்த மனமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த புத்தி போய் நாம் ஆலோசனை பண்ணுறோம் அப்படிங்கிற நேரத்தில் அது போய் சிந்திக்குது. அப்போது அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை அங்கே உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கிறதுனால நமக்கு வெளி விஷயங்களை கூட நமக்கு தெரியறது கிடையாது. யாராவது கூப்பிட்டா தெரியாது, பார்த்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா மனம்ங்கிறது உள்ளே போய் அந்த புத்தி போய் அந்த மனமாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஸ்டோரேஜை அது கலெக்ட் பண்ணுறதுக்கு உள்ளே போயிருக்கும். அப்போ எல்லாமே சிந்திக்கும் போது நம்மளுடைய விழிகள் எங்கே போகுதுங்கிறத பாருங்கள். ஒரு சிலர் யோசிக்கிறதே அந்த நெத்தியினுடைய ஓரமாக வச்சு தட்டி தட்டி தான் யோசிப்பாங்க. எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க கை வச்சு தட்டுறதே அந்த நெத்தி பகுதியில் தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப டீப்பாக ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அப்படின்னா நீங்கள் புருவ மத்தியத்தில் உங்களுடைய கவனம் போயே ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் நல்ல ஆலோசனை செய்யக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ரொம்பவும் ஒரு ரொம்ப ஆழமான டேட்டாவை நீங்கள் எடுத்தாகணும். ஏதோ ஒரு ரொம்ப மைல்டாக இருக்குது அந்த ஒரு டேட்டா, ஒரு காரியம், அதை நீங்கள் எப்படியாவது கேதர் பண்ணி ஆகணும், இப்போ உடனே பண்ணி ஆகணும். அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது உங்கள் மனம் அங்கே உங்களுடைய கவனம் எல்லாமே புருவ மத்தியத்துக்கு போயிருக்கிறத உங்களால் சரியாக உணர முடியும். அப்படி அந்த புருவ மத்தியத்தை சுருக்கி அந்த கவனம் எல்லாமே புருவ மத்தியத்துக்கு போய் தான் அந்த டேட்டாவை நீங்கள் ஆலோசனை சமயத்தில் எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போது அந்த கவனமும் கண்களும் எங்கே போகுது அப்படின்னா நம்மளுடைய மேல் பாகத்துக்கு போகுது. அதுதான் இருதயம்னு சொல்லக்கூடிய மனதனுடைய இருப்பிடம். நாம் நினைக்கிற மாதிரி அது நெஞ்சு பகுதியில் தான் இருக்குது அப்படின்னா ஆலோசனை சமயத்தில் நம்மளுடைய கவனமும் நம்மளுடைய கண்களும் கீழ்முகமாக நம்மளுடைய நெஞ்சு பகுதிக்கு வந்திருக்கணும். ஆனால் அங்கே வர்றது கிடையாது. அது மேல் பாகமாக இருக்கக்கூடிய சிரசுக்கு தான் அது போகுது. அதனால் இருப்பிடம்ங்கிறது நம்மளுடைய நாம் நினைக்கிற அந்த நெஞ்சு பகுதியில் அல்ல, அது மேல் பாகத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஏன் அது மேல் பாகத்துக்கு போகுது அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் டேட்டாவை அது அங்கே தான் வச்சுருக்குது. இப்போ நம்ம மேல் வீட்டில் ஒரு பொருளை வச்சுட்டு அதை கீழ் வீட்டில் தேடினா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. எங்கே தொலைச்சமோ எங்கே வச்சமோ அங்கே போய் தேடினா தான் கிடைக்கும். அப்போ இது ஏன் மேலே போகுதுன்னா அந்த ஸ்டோரேஜ் டேட்டாவை அது மேலே தான் வச்சுருக்குது. அதனால தான் அது வச்ச இடத்துக்கு போய் எடுக்கிறதுக்கு போயிருக்கு. அப்போ நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே மேலே தான் இருக்குங்கிறத ஒருத்தன் ஆலோசனை செய்கிறத வச்சு கவனித்து பார்த்தாலே நம்மளுக்கு சரியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அதனால தான் மனதனுடைய இருப்பிடம் புருவ மத்தியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். புரு அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா கண்களுக்கு மேலே 2 புருவம் இருக்கும். அந்த புருவத்துக்கு மத்தியம் தான் புருவ மத்தியம். நிறைய பேர் கண்களினுடைய மத்திய பகுதி, கண்களினுடைய விழிக்குள்ளே இருக்கக்கூடிய மத்திய பகுதி அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளி விஷயங்கள்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. புருவ மத்தியம் அப்படின்னாலே 2 புருவங்களுக்கு மத்தியம் தான் புருவ மத்தியம். அதுதான் சுழிமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இயேசு கிறிஸ்து அதை தான் கண்மலை அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு சொன்னார். அப்போது அந்த இருக்கக்கூடிய அந்த இடம் தான் மனதனுடைய இருப்பிடமாக இருக்குது. அந்த இடத்துக்கு தான் இருதயம்னு பேர் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அந்த இருதயங்கிறது அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமாக சாமி சொல்கிறது என்னென்னா, நாம் நெஞ்சுக்குழியில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு விஷயத்தை திறக்கிறதுக்கோ மூடுறதுக்கோ, அதாவது வெளி விஷயங்களை கவனிக்கிறதுக்கு அங்கே எந்த ஒரு உறுப்புகளும் அங்கே இல்லை, எந்த ஒரு இந்திரியங்களும் அங்கே கிடையாது. நாம் ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அந்த பார்வை நம்ம பார்க்கும்போது அங்கே பார்வைன்னு ஒன்று வருது, அங்கே காட்சி தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளிலிருந்து வெளிப்படுற பிரகாசம் தான். அந்த பிரகாசம் கண்களின் வழியாக வெளியில் போய் தான் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அதுக்கு பிரகாசம்னு ஒன்று இல்லைன்னா நம்மளால் எதையுமே பார்க்க முடியாது. நம்மளுடைய பிரகாசத்தை வச்சு தான் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்ருக்குறோம். வெளியில் இருக்கிற பிரகாசத்தை வச்சு நம்ம பார்க்குறது கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு கண்ணு குருடாகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் பிரகாசம் இருக்குது, அவரால் பார்த்துருக்க முடியும். ஏன் பார்க்க முடியலன்னா அவருக்குள்ளார இருந்து அந்த பிரகாசம் வெளியில் வரல, அங்கே ஏதோ ஒரு தடை இருக்குது, அது வெளியில் வராத அளவுக்கு. அப்படி வந்தால் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். இருட்டில் கூட நீங்கள் கவனித்து பாருங்கள், அந்த ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய பகுதியில் கூட ஒரு சில விஷயங்கள் உங்களால் கவனித்து பார்க்க முடியும். அங்கே ஏதாவது ஒரு கல் இருக்குது, அங்கே ஏதாவது ஒரு வழி மூடி இருக்குதுங்கிறத கூட உங்களால் சரியாக கவனித்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ கரண்ட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு கருகும்னு ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், அங்கங்கே ஏதாவது ஒரு பொருள் கண்ணுக்கு தென்படும். இங்கே பீரோ இருக்குது, இங்கே கதவு இருக்குது, இங்கே ஒரு வழி இருக்குது, இங்கே கட்டில் இருக்குது, இந்த இடத்துல ஒரு மேஜை இருக்குதுங்கிறத நான் அந்த இருட்டில் கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போது வெளியில் இருக்கக்கூடிய பிரகாசத்தில் நாம் எதையுமே பார்க்குறது கிடையாது. அப்படி பார்க்குறதா இருந்தால் நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோங்கிற சமயத்தில் வெளியில் பிரகாசம் இருக்கவே செய்யுது.
நம்ம வெளியில் லைட்டு போட்டு ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். தூக்க சமயத்தில் நமக்கு இருட்டாக இருக்குது. ஆனால் வெளியிலங்கிறப்போ அங்கே பிரகாசம் இருக்கவே செய்யுது, லைட்டு போட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளால் பார்க்க முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி பிரகாசமாக வெளியில் வரணும். அப்போ தான் அந்த காட்சியை நம்மளால் பார்த்துக்க முடியும். அப்படி பிரகாசிக்கிறதுக்கு இந்த நெஞ்சு பகுதியில் அங்கே ஒன்றுமே கிடையாது. இப்போ மேலே அப்படின்னா புருவ மத்தியத்தில் கண்கள் இருக்குது, அந்த பிரகாசத்தை வெளியில் தள்ளி கொண்டு போகிறதுக்கு. ஆனால் நெஞ்சு பகுதியில் அப்படி வெளி உலக தொடர்போட பிரகாசத்தை வெளியில் தள்ளுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரகாசம் எங்கிருந்து உற்பத்தி ஆகிருக்குது அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும். அந்த பிரகாசத்தினுடைய உற்பத்தி என்ன அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னமும் நம்ம தெளிவாக அது இருதயம்ங்கிறது மேலே தான் இருக்குங்கிறத நாம் இன்னும் சரியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத சாமி சொல்கிறாரு. ஸோ இது கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கிறதுனால இதை நான் ரெண்டாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது நம்மளுடைய இருப்பிடம், நம்மளுடைய மனதனுடைய இருப்பிடம்ங்கிறது மேல்பாகம் தாங்கிறதுக்கு சாமி சொன்ன முதல் உதாரணத்தில் நம்மளுடைய ஆலோசனை சமயத்தில் மேலே போகிற அந்த ஒரு டாப்பிக்கை அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதோட இன்றைக்கி இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இனி அடுத்தது பிரகாசத்தை பற்றியும் அக்னியை பற்றியும் இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம நாளைக்கு தொடர்ந்து நம்ம பேசுவோம். நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம் இதுதான். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.